ஹாய் டான்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா நேற்று வீடியோ காணோம், கொஞ்சம் அதே ஹெல்த் இஷ்யூ தான்டா. இனிமேல் டெய்லி வீடியோ வருமான்னு தெரியல. ட்ரை பண்ணுறேன், அப்படி இல்லைனா ஒன் டே வீடியோ வந்துடும். ஸோ அண்ட் தென் ஓகேடா. அண்ட் அதுக்கப்புறம் என்ன விஷயம் சொல்லணும்னா, ஹார்மோன்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட்ஸும் நாளைக்கு போட்டுருவேன். அண்ட் தென் ஜேர்னி ஆஃப் லவ்வும் நான் போட்டுருவேன். ஓகேவாடா. ஜிம்மினுக்கு வந்து ஒன் ஷாட் வந்து ஆன்கோயிங் நான் 2 ஸ்டோரி வச்சுருக்கேன். பட் அதை வந்து நான் சாட்டர்டே இல்லைனா சண்டே வந்து ஒன்று போட்டுருவேன். இன்றைக்கி வந்து நம்ம தேங்கோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட், லைக், இது 3 நீங்கள் எனக்காக பண்ணி ஆகணும். அண்ட் தென் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலகிராம் சேனலோட லிங்க்ஸ்லாம் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் பாருங்கள். தயவுசெய்து பிடிக்காமல் பார்க்காதீங்க. நான் உங்களை யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள். இல்லைனா ஓகே, நீங்கள் லீவ் இட். நம்ம அதை பற்றி பேசலை. பிடிக்காமல் வந்து பார்த்துட்டு என்னை வந்து திட்டக்கூடாது. ஓகேவா? பிடிச்சா வண்டி பாருங்கள். நான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்து புதுசாக ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லலாம் இருக்கேன். தயவுசெய்து இதெல்லாம் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் நல்லா நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேட்கும். சரி, இப்போயே நான் 1.25 நிமிஷம் பேசிட்டேன்னா. ஸோ ஓகேடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரொடக்ஷன்லாம் வேணாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ உங்களுக்கும் தயாருக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். இன்றைக்கி தான் உங்களுக்கு மேரேஜ் நேற்று தான் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் 2 பேரும் உங்கள் நியூ அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் தேங்க் பின்னாடி சைலண்ட்டாக தான் வந்திருப்பீங்க. தேங்க் வேறு யாரும் இல்லை, உங்கள் மாமா தான். ஓகேவா? இப்போ நீங்கள் தேங்க் பண்ணி நடந்து போயிட்டுருக்கீங்க. தேங்க் ஃபோன் பேசிட்டே போயிட்டுருக்காரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. வயன், நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனால் அவருக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிட்டே போகிறீங்க. ஸோ உங்கள் அப்பார்ட்மெண்ட்டை வந்துடுது. தேங்க் திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்ருக்காரு. நீங்களும் எடுத்து உள்ளே வச்சுட்டு இருக்கீங்க. தேங்க் ஃபோன் காலில் பேசிட்டு தான் இருக்காரு. நீங்கள் என்ன இவர் நம்மளை கண்டுக்காமல் ஃபோன் பேசிகிட்ருக்காரு, ஒரு வேளை நம்மளை பிடிக்கலையோ? சிச்சி, அப்படிலாம் இருக்காது, ஏதாவது ஆஃபீஸ் காலாக இருக்கும். தப்பாக யோசிக்காத வயன் ஃபஸ்ட்டு நீ அப்படி சொல்லிட்டு உங்கள் தலையில் அடிச்சு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. சூப்பர். தாங்க காலை கட் பண்ணிட்டாரு. வயன், திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்ருக்கேன், வந்துடுவாங்க. சரியா? சரிங்க மாமா. பசிக்குதா என்ன உனக்கு? ஆமாம் பசிக்குது. சரி ஓகே, நான் அதாச்சும் ஆர்டர் பண்ணுறேன். ஐயோ மாமா, அதெல்லாம் வேணாம், நானே சமைக்கிறேன். வீட்டுக்கு முதல் நாள் வந்திருக்கேன், அதுக்குள்ளே சமைக்கணுமா உனக்கு? இல்லை மாமா, வெளியே சாப்பிட்டா உடம்பு கெட்டுல உங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு நாள் தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாயும் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் சோஃபாவில் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. தாங்க ஏதாச்சும் பேசுவார் அப்படின்னு. அப்போ தாங்க நான் வந்துட்டு ஒன்று கேட்க வரேன். கேளுங்க மாமா, இந்த கல்யாணம் நிஜமாகவே நீ பிடிச்சி தான் பண்ணியா? இப்போ ஏன்டா அவர் இப்படி கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. தாங்கும், எனக்கு தெரியும் ஏன். என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இல்லை மாமா, உங்களுக்கு தெரியும் அது நான் உங்களை எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வரப்பேக்கு தாங்க ஒரு ஃபோன் கால் வந்துடுது. ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு போய் ஃபோன் பேசுகிறாரு. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, தாங்க வந்து உங்களோட அத்தை பையன்தான். உங்களுக்கும் அவருக்கும் வந்து மொத்தமாக ஒரு 8 years or 9 years ஏஜ் கேப் இருக்கும். அண்டு வந்து ஸோ என்னென்னா, தேங்க் வந்து பேஜ் வந்து 29, உங்களுக்கு வந்து 20ன்னு வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் காலேஜ் படித்து முடிச்சிருப்பீங்க. பட் தேங்க் ஏஜ் ஆகுது அப்படின்றதுக்காக உங்களுக்கு உங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக தேங்க்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஸோ இந்த சைடு தேங்க்னா, இதை பாரு, தயவுசெய்து புரிஞ்சுக்கொடி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அந்த சைட்லேருந்து யாரோ பேசுகிறாங்க. தேங்கும் எவ்வளோ தாண்டி புரிய வைக்கிறது. சரி, அது இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது, நான் என்கிட்ட பேசுகிறேன், அவள் புரிஞ்சுப்பா அப்படி சொல்லிட்டு தேங்க் பேசிகிட்ருக்காரு. அதை நம்ம என்னென்னு ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ நீங்கள் இங்கே தேங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ தேங்க் பேசிட்டு வந்துட்டு, வயன் ஃபுட் வந்துடுச்சு. சரிங்க மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் வாங்கி டேபிள் மேலே வைக்கிறீங்க. ஸோ 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே கூச்சப்பட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. மாமா, நான் உனக்கு கேட்கவா? கேளு வயன். இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தாங்க உங்களை திரும்பி பார்த்துட்டு, என்ன சந்தோஷம்? என்ன மாமா இப்படி கேட்குற? நான் உன்னை எவ்வளோ விரும்பினேன்னு தெரியுமா? எங்கே உனக்கு வேறு யாரு கூடயாவது கல்யாணம் ஆகிடுமோன்னு நினச்சி ரொம்ப பயந்தேன். ஆனால் என் மாமா என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நினைக்கிறப்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க் நீங்கள் சொல்கிறதுல எந்த உடன்பாடுமே இல்லை. அவர் பாட்டு அமைதியாக சாப்பிட்றாரு. என்னாச்சு மாமா, உனக்கு நான் சொன்னது ஏதாவது பிடிக்கலையா என்ன? சிச்சி, அப்படிலாம் இல்லை, டயர்டாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
சரி மாமா நீ சாப்பிடு, நான் போய் ரூம் மட்டும் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அங்கே எந்த ரூம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ரூமை வந்து ரெடி பண்ணி வைக்கிறீங்க. ஸோ தயங்க சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. ரூம் கொஞ்சம் ஓரளவுக்கு தூங்குற மாதிரி டீசெண்டாக தான் இருக்குது. நீங்கள் மாமா நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் தூங்கிக்கோங்க. சரி வயன் அப்படி சொல்லிட்டு தாங்க அப்படியே பெட்டில் படுத்துக்கிறாரு. என்ன இவர் நம்மளை கூப்பிடவே இல்லை, என்ன நிற்கிற அது போய் தூங்கு. எங்க உனக்கு எந்த ரூம் வேணுமோ எடுத்துக்கோ வயன். ரூமா? ஆமாம் தாங்க இப்போ நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் தானே தூங்கணும். உனக்கு ஒரே ரூமில் தூங்கணுன்னா தூங்கு, உனக்கு பிடிக்கலன்னா நீ தனியாக கூட தங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா இல்லை நான் இங்கேயே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு பக்கத்தில் இருக்க அந்த சைடு லெஃப்ட் சைடு பெட் பக்கமாக படுத்துக்கிறீங்க. என்ன இவர் நம்மக்கிட்ட எதுவுமே பேச மாட்டாரு, ஒரு வேளை நம்மளுக்கு பிடிக்கலையோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ இப்போ தாங்கி தான் அந்த பக்கம் படுத்துட்டு என்னமோ யோசிச்சுட்ருக்காரு தீவிரமாக. இப்போ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம். தாங்க வந்து ஆஃபீஸில் இருக்கப்போ ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருப்பார். அவள் பேர் வந்து ஸ்டெல்லா. ஓகேவா? ஸ்டெல்லானா தாங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 பேரும் ரொம்ப டீப்பாக தான் லவ் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டெல்லா வந்து எப்படி சொல்லுன்னா வேறு கேஸ்ட்டு. ஸோ தாங்கோட வீட்டை வந்து கேஸ்ட் ரொம்ப பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, சின்ன பொண்ணுங்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து இது பண்ணுற விதமாக தான் உங்களுக்கும் தாங்க மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பட் தாங்க என்ன நினச்சிருப்பாருன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தான் நினச்சிருப்பாரு. ஸோ அப்படியே திரும்பி உங்கள் பக்கமாக படுக்கிறாரு. நீங்கள் என்னாச்சு மாமா தூக்கம் வரலையா? இல்லை வயன் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன மாமா கேளு. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை வயன் அப்படி சொல்கிறாரு. அவ்வளோதான், உங்கள் முகத்தில் அந்த எல்லா ஹாப்பினஸும் போயிடுச்சு. ஒரு மாதிரி பிளாங்க் ஆகி தாங்கே பார்க்குறீங்க. கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு ஏன் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி. என்னாச்சு என்னாச்சு? இல்லை வயன் நீ எல்லாம் தெரிஞ்சும் எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? நான் என்னத்த இல்லடி நீ பண்ணுவேன் நான் நினைக்கல. தாங்க என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. சும்மா சொல்லாத வயன், நான் ஸ்டெல்லாவை லவ் பண்ணுற விஷயம் உனக்கு தெரியும்ல அப்படி சொல்கிறாரு. அவ்வளோதான். யார் ஸ்டெல்லா? உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, உங்களுக்கு டியாஸாக வருது காலிலேருந்து. அம்மா சத்தியமாக எனக்கு ஸ்டெல்லாலாம் யாருன்னு தெரியாது. நீ என்ன சொல்கிற? இதை பாரு வயன், நான் என் வாழ்க்கையை அவ கூட வாழணுன்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் என் அம்மா தான் கேட்கல. கேஸ்ட்டு மண்ணாங்கட்டின்னு உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. உனக்கு தெரியும் தானே, தெரிஞ்சிருந்தோம் நீ எதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஆமாம் இல்லை மாமா எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் ஒத்துருக்கவே மாட்டேன். உங்களுக்கு தெரியாதா? ஆமாம் என்கிட்ட யாரும் சொல்லலை தேங்க அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தான் தேங்க புரியுது உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது போல் அப்படின்னு. ஸோ அப்போ தேங்க எதுவுமே பேசல, கம்மன் படம் தூங்கிடுறாரு. பட் இங்கே தான் உங்களுக்கு தூக்கமே வரல. என்னடா இவர் இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னிட்டாரே, நம்ம அவர் எவ்வளோ லவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. ஸோ நீங்கள் நான் கிச்சனில் இந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்போ கிச்சனில் நீங்கள் தான் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தாங்க பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் பண்ணி வச்சுட்டு தாங்க ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டு எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுட்டிங்க. ஸோ இப்போ தான் தாங்க ஏஞ்சிக்கிறாரு. ஏஞ்சிட்டு நீங்கள் அயன் பண்ணி ட்ரெஸ்ஸை வந்து பெட் மேலே தான் வச்சுருப்பீங்க. பட் அவர் அந்த ட்ரெஸ்ஸை போடாமல் வேறு ட்ரெஸ் போட்டுட்டு வருவார். என்னாச்சு மாமா? நான் அயன் பண்ணி வச்ச ஷர்ட் இல்லை அது எனக்கு பிடிக்கல. ஏன் நல்லா தானே இருந்துச்சு? பிடிக்கல போடல அப்படி சொல்லிட்டு வெளியே போகிறாரு. மாமா எங்கே போகிற? சாப்பிட்டுட்டு போ. இல்லை எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது, நான் போகிறேன். மாமா சொன்னால் கேளுங்க மாமா, தயவுசெய்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க ப்ளீஸ் மாமா. சரி சொல்லிட்டு தாங்க உட்காந்து சாப்பிட்றாரு. ஆக்சுவலாக நீங்கள் நல்லா சமைப்பீங்க. தேங்க்ஸ் எதுவுமே எக்ஸ்ப்ரெஷன் இல்லை அவருக்கு மூஞ்சில். அப்படியே அமைதியாக சாப்பிட்றாரு. உங்களை சாப்பிட்றியான்னு கூட அவர் கேட்கல. ஸோ நீங்களும் தேங்க கிட்ட எடுத்து வச்சுட்ருக்கீங்க. போதும் அப்படி சொல்லிட்டு எழுந்திரிக்கிறாரு. மாமா இந்தாங்க லஞ்சு. இதெல்லாம் எதுக்கு நீ பண்ணுற? இல்லை மாமா நான் தானே ஒய்ஃப். ஒரு மாதிரி ஒரு பெருமூச்சு வாங்கிட்டு அந்த லஞ்ச் பாக்ஸை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ எப்படின்னா தாங்க ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிருப்பார். அவருக்கு வந்து அங்கே மைண்டே சரியில்லை. அங்கே ஸ்டெல்லா அங்கே தான் இருப்பா. தாங்க சொல்லு ஸ்டெல்லா. இல்லை எனக்கு புரியல, உங்கள் வீட்டில் கேஸ்ட்டு அது இதுன்னு பார்த்துட்டு நம்ம வேணான்னு சொன்னால் உடனே நீ உங்கள் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கு போய்தான். இந்த பாரு ஸ்டெல்லா, நான் உன்கிட்ட தெளிவாக காலையிலே சொல்லிட்டேன். நீ திரும்ப எனக்கு கேள்வி கேட்டு சாகடிக்காத. ஓ அப்போது அந்த ஒயின் கூட சேர்ந்து நீ வாழ ஆரம்பிச்சிட்டியா தான்? இந்த பாரு அவள் சின்ன பொண்ணு,
அவளுக்கு சொல்கிற விதத்தில் சொன்னால் புரிஞ்சுப்பா. என்ன புரிஞ்சுப்பா? நீ முதல்ல அவளை டைவர்ஸ் பண்ணு. ஏய், கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே டைவர்ஸ் பண்ணுங்கிற? ஓ, அப்போ 2 வருஷம் ஆகணுமா? 2 வருஷம் கழிச்சு நீ அப்பா ஆகிடுவ, அவள் அம்மா ஆகிடுவா, அதுக்கப்புறம் நான் தேவைப்பட மாட்டேன், அதானே தான்? இந்த பரிஸ்டெல்லாம் லூஸ் மாதிரி பேசாத. அவள் சின்ன பொண்ணு, நம்மளை மாதிரி அவள் மெச்சூர்டு கிடையாது. அவகிட்ட நான் புரிய வைக்கிறேன். நீ இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்துறியா? எனக்கு கஷ்டமாக இருக்குது தாங்க அப்படி சொல்லிட்டு ஸ்டெல்லா தேங்க ஹக் பண்ணிக்கிறா. தேங்கும் அவளை பேக் ஹக் பண்ணி பேட் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் அப்பாவியாக இருக்கீங்க வீட்டில். ஸோ அப்படியே நைட் ஆகுது. எப்பவுமே தாங்க வந்து 7 o'clock அது போலலாம் வந்துடுவார். இப்போ 9 ஆகிடுச்சு, இன்னும் வரல. என்னாச்சு? மாமா வரல. சரி, ஃபோன் பண்ணி கேட்கலாம். என்ன எடுக்க மாட்டேங்கிறாரு? சரி, இன்னொரு வாட்டி பண்ணலாம். அப்போ சொல்லிட்டீங்க அகைன் பண்ணுறீங்க. ஹலோ மாமா, என்னாச்சு? ஏன் என்ன வீட்டுக்கு வரல? ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குடி, லேட் ஆகும் அப்போ சொல்லிட்டு தான் உடனே காலை கட் பண்ணிடுறாரு. என்ன இவர் எதுவுமே பேசலையே அப்படின்ற மாதிரி முடிச்சிட்ருக்கீங்க நீங்கள். ஸோ அப்படியே டைம் ஒரு 10:30 ஆகுது. ஸோ அப்போ தான் தாங்க வீட்டுக்கே வராரு. மாமா, என்ன மாமா இவ்வளோ லேட்டாக வர? அதான் மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னல வயன். சரி வா, ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, உனக்கு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லை, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். ஏன் நீ வெளியே சாப்பிட மாட்டிய மாமா? சாப்பிடணும்னு தோணுச்சு, சாப்பிட்டேன். அப்போது நான் சமைச்சது சாப்பிட மாட்டியா அப்போ சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ தாங்கும் சரி சாப்பிட்றேன் அப்படி சொல்கிறாரு. நீங்களும் ஆசாசியாக தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க. தேங்க சாப்பிட்றாரு. ஸோ உங்கள் 2 பேத்துக்குள்ள கான்வர்சேஷனே இருக்க மாட்டேங்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் தேங்க ஒரே வேர்ட்லேயே முடிச்சிடுறாரு. ஸோ அப்படி 2 பேர் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. தேங்க லேப்பில் ஒர்க் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தேங்க பார்த்துட்ருக்கீங்க. மாமா, சொல்லுவாயன், எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்க போர் அடிக்குது, என்னை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போறியா? இதை பாருவாயன், எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, சண்டே கூட எனக்கு வேலை இருக்குது, நான் என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறேன். மாமா, நான் உனக்கு கேட்கவா? கேளு. உனக்கு என்னை பிடிக்கலையா மாமா? இதை பாருவாயன், எனக்கு உன்னை பிடிக்கல, நான் என்றைக்குமே சொன்னதில்லை எனக்கு உன்னை பிடிக்கும். பட் ஐ கான்ட் அக்செப்ட் யூ ஆஸ் அ ஒய்ஃப் அப்போ சொல்கிறாரு. உங்களுக்கு அந்த வேர்டை கேட்டோடனே கஷ்டமாக இருக்குது. ஏன் மாமா, நான் உனக்கு நல்ல ஒய்ஃபாக இருக்க மாட்டேனா? இந்த பாரு வயன், நீ சின்ன பொண்ணு. இந்த பாரு, நீ புரிஞ்சுக்கோ. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு சொல்கிறேன். உன் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், என் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், புரியுதா? என்ன மாமா வாழ்க்கை நல்லாயிருக்கும்? உன் கூட இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன் அப்படி சொல்லி நீ சொல்கிறீங்க. தாங்கும், குழந்த மாதிரி பேசாத வயன், நீ சின்ன பொண்ணு. என்ன மாமா சின்ன பொண்ணு? இப்போ நான் பொண்டாட்டி, நான் சின்ன பொண்ணெல்லாம் இல்லை. வயன், இரிட்டேட் பண்ணாத. பின் என்ன மாமா, உனக்கு இந்த கல்யாணத்தை விருப்பம் இல்லை, ஷாரியை லவ் பண்ணுன்னு சொல்கிறேன். இந்த பாரு, அவங்களாம் யாரும் உன்னை பார்த்துக்க மாட்டாங்க என் அளவுக்கு. நான் சொல்கிறது கேளு தாங்க ப்ளீஸ். வயன், வாய் பேசாதே, எனக்கு பிடிக்கல. நான் எங்கே மாமா வாய் பேசுகிறேன்? நீ அதெல்லாம் போகக்கூடாது, நீ என்னை விட்டு போகக்கூடாது தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து தான் கை பிடிச்சிக்கிறீங்க. தாங்க உங்களை இந்த மாதிரி பார்க்க கஷ்டமாகவும் இருக்குது, சேம் டைம் உங்கள் மேலே கோபமும் வருது. நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதை பார்த்தா சும்மா சொல்லிகிட்டே இருக்கேன் அப்போ சொல்லிட்டு கையை தட்டி விட்டுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி அழுத மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. உனக்கு புரியுதா இல்லையா வயன்? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், என்னை கட்டாயப்படுத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இதனால எப்படி உங்க கூட ஹாப்பியாக வாழ முடியும்? இந்த பாரு, நான் சொல்லுவேன், அன்றைக்கி நமக்கு 2 பேருக்கு டைவர்ஸ் பண்ணிவிட்டு உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. என்னது டைவர்ஸா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. தாங்க அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. ஏன்ச்சு பக்கத்து ரூம் போயிடுறாரு. ஸோ நைட்டு ஃபுல்லாக அவர் வரவே இல்லை. ஸோ நீங்களும் அப்படியே உங்கள் ரூமில் அழுது தூங்கியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தாங்க தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாரு. உங்கள் ரூம் வந்து பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே தூங்கியிருப்பீங்க. உங்கள் கண்ணிலலாம் அந்த அழுத அப்படி இருக்கும், ஒரு மார்க் மாதிரி இருக்கும்ல, தண்ணி வந்த இடம்லாம் அந்த மாதிரி இருக்குது. நீ இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது வயன், அதான் நான் யோசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தாங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு அவர் நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ்க்கு எல்லாமே போயிடுறாரு. நீங்கள் பொறுமையாக ஏஞ்சி பார்க்குறீங்க. ஐயோ, என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்ட மாமா அப்போ சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்து பார்க்குறீங்க. பட் வீடியோ பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்குது. உங்களுக்கு அதிலே புரிஞ்சிச்சு தாங்க வீட்டில் இல்லை அப்படின்னு. ஸோ நீங்களும் ரொம்ப லோன்லேயே ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்படி ஒரு 3 months போயிருக்கோம். உங்கள் 2 பேத்துக்குள்ளே எந்த ஒரு ஃபிசிக்கல் டச்சஸும் இருக்காது, ஏன் ஒரு கான்வர்சேஷன் கூட இருக்காது 2 பேத்துக்குள்ளேயும். ஏதோ நீங்கள் தயம் கூட வாழணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்க மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. உங்களுக்குன்னு பேச்சு துணைக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு நாள் அப்படி தான் உங்களுக்கு இப்போலாம் அதிகமாக தூக்கம் வரதில்லை அப்படின்ற ரீசனுக்காக வந்து நீங்கள் வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ்லாம் போட்டுட்டு தான் தூங்குவீங்க. ஸோ ஒன் டே அப்படி தான் தேங்க் கால் பண்ணுவார். மாமா, என்ன அதிசயமாக நீ எனக்கு கால் பண்ணியிருக்க? மயன், இன்றைக்கி நான் வீட்டுக்கு வரமாட்டேன். ஏன்? இல்லை, எனக்கு ஒரு சக்ஸஸ் பார்ட்டி இருக்குது, நான் போயிட்டு மார்னிங் வந்துடுறேன். என்னதான் நானும் வரேன். நீ சக்ஸஸ் பார்ட்டின்னு சொல்கிறேன், அங்கே வந்து நீ என்ன பண்ண போகிற? இல்லை, நானும் வந்து பார்க்குறேன், நீ
அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வீட்டை பூட்டிட்டு பத்திரமா இரு, நான் மார்னிங் வரேன் அப்படி சொல்லிட்டு தாங்க காலை கட் பண்ணிடுறாரு. சே, இன்றைக்கி அவர்கிட்ட கொஞ்சம் நிறைய பேசலாம்னு நினச்சேனே. சரி ஓகே, நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ டேப்லெட் எடுத்து போட்டு தூங்குறீங்க. பட் உங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அப்படியே ஒரு 3 o'clock ஆகுது. அகெயின் தயாங்க்கு கால் பண்ணுறீங்க. பட் ஃபுல் ரிங் போய் கட் ஆகிடுது. தயாங்க உங்கள் காலை எடுக்கவே இல்லை. மயன், நீ மாமாவை கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவருக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, உன்னை அவாய்ட் பண்ணுறாரு. சே, என்னை மாதிரிலாம் யாருக்கும் வாழ்க்காமே கூடாது கடவுளே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வானத்தை பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே மார்னிங் 7 o'clock ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே மேலே பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் சுத்தமாக நீங்கள் தூங்கவே இல்லை. ஸோ தாங்க அப்போ தான் வீட்டுக்கு வந்து டோரை ஓப்பன் பண்ணுறார் ரூமை. பார்த்தா நீங்கள் மேலே பார்த்து உட்காந்துட்ருக்கீங்க. ஏய் மயன், நீ தூங்கலையா? மாமா வந்துட்டியா? எவ்வளோ நேரம் மாமா? நீ வந்துடும் நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். வெயிட் பண்ணிகிட்ருந்தியா? தூங்கலையா? இல்லை மாமா, எனக்கு தூக்கமே வரல நீ இல்லாமல் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. தயாங்க ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடா இவ நம்ம வரணுன்றதுக்காக இவ்வளோ நேரம் தூங்காமல் முடிச்சிட்ருக்காளே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பேசலை. இந்த மாதிரி தூங்காமலாம் இருக்காத, உடம்பு கெட்டுரும். பரவாயில்ல மாமா, நீ வா, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் உனக்கு டிஃபன் செஞ்சு தரேன். ஏய் நீ படுத்து தூங்குறி. இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன், படுத்து தூங்குன்னு சொன்னேன். மாமா போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளியே போயிட்டு தாங்க பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் குக் பண்ணுறீங்க அகெயின். தாங்க வந்து சாப்பிட்றாரு. மாமா, நேற்று எப்படி போச்சு சக்ஸஸ் பார்ட்டி? நல்லா போச்சா? நல்லா போச்சுவேன் அப்படி சொல்லி தாங்க சொல்கிறாரு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும்னா, சக்ஸஸ் பார்ட்டியில் எதுவும் இருந்திருக்காது. எனக்கு எப்படி சொல்கிறதுனா, ஸ்டெல்லா தான் வாங்க வீட்டுக்கு வா அப்படி சொல்லி தாங்க இன்வைட் பண்ணியிருப்பா. ஸோ தாங்க ஸ்டெல்லா வீட்டுக்கு தான் போயிருப்பார். ஸோ அங்கே போயிட்டு ஸ்டெல்லா தாங்க 2 பேரும் ஜாலியாக ட்ரிங்க் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி தாங்க உங்களை பார்த்துட்ருக்காரு. நம்ம நீங்கள் தான் என்னாச்சு மாமா, உனக்கு பார்ட்டி பிடிச்சிருந்துச்சுல்ல, நீ என்ஜாய் பண்ணல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. தயங்கும் பிடிச்சது வாங்க. ஓ சரி மாமா அப்படி சொல்லிட்டு நீங்களும் விட்டுட்டு அப்படியே தாங்க பார்த்துட்டே இருக்கீங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஸோ அப்படியே தான் அவங்க டேஸ் போகுது. தாங்க உங்ககிட்ட சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. ஸோ அப்போ ஒன் டே தாங்க வீட்டுக்கு செம்மையாக குடிச்சிட்டு வராரு. மாமா என்ன சின்ன எப்படி குடிச்சிட்டு வரீங்க? ஏய் போடி, நான் தான் என் வாழ்க்கையே போச்சு போயிடு. ஸ்டெல்லா, அவளை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? ஐ லவ் யூ ஸ்டெல்லா, ஐ லவ் யூ ஸ்டெல்லா அப்படி சொல்கிறது மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தேங்க்ஸ் ஸ்டெல்லான்னு பேர் சொன்னது கேட்குறப்போ. ஸோ நீங்கள் இத்தனை நாள் எவ்வளோ தான் பண்ணாலும் உங்களால் தேங்க மனசில் இடம் பிடிக்க முடியாது, நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அப்போது ஸ்டெல்லா பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. தேங்க் ஸ்டெல்லா அதான் என் பொண்டாட்டி. அப்படின்னா நீ சும்மா பொண்டாட்டி, அவள் தான் என் ரியல் பொண்டாட்டி அப்படி சொல்லி சொல்கிறாரு. உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் கேட்குறப்போ ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்குது. ஸோ என்ன பண்ணாலும் தேங்க மனசில் இடம் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ அப்படியே சாரிடா. ஸோ அப்போ தேங்கண்ணா, ஏய் இந்த பாருவேன், நீ என் வாழ்க்கையில் வந்த அப்புறம் தான் என் சந்தோஷமே போச்சு. எல்லாம் என்னை விட்டு போனான். போயிடுவேன், எனக்கு வேண்டாம், எனக்கு ஸ்டெல்லா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மாமா என்னை எங்கே போக சொல்கிற? எங்கன்னா போ, உனக்கு என்ன அப்பா அம்மா வீடு இல்லையா? போ, நான் என் ஸ்டெல்லாவை கல்யாணம் பண்ணிக்கணும். எங்கள் அப்பா அம்மா அவள் வேறு ரிலிஜன் சொல்லி என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க. எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, என் ஸ்டெல்லாவை பிரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு போவேன். ஐ ஹேட் யூ, நீ போ அப்படி சொல்லி சொல்கிறாரு. உங்களுக்கு அந்த வேர்ட்ஸை கேட்டோடனே அவ்வளோதான், ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுச்சு. உங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஸோ ஒரு மாதிரி அழுதுகிட்டே வெளியே போகிறீங்க. இல்லை மாமா, இனிமேல் நான் கூட இருக்க போகிறதில்ல அப்படி சொல்லிவிட்டு ஸோ அப்படியே டோரை திறந்து வெளியே போய்ட்றீங்க. ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. தாங்க அப்போ தான் ஏஞ்சி பார்க்குறாரு. தலை வலிக்கிட்டு, ஏன் ஒரு காஃபி எடுத்துகிட்டு வாடி அப்படி சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறாரு. ஸோ வெளியே வந்து பார்க்குறாரு, என்ன காணோம். அப்படியே வெளியே வந்து பார்க்குறாரு. வயன் வயன் எங்கே இருக்க? வயன் எங்கே போனா? ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. உங்கள் ஃபோன் அங்கே தான் சவுண்டு கேட்குது. ஃபோன் இங்கே வச்சுட்டு எங்கே போயிருப்பா அப்படி சொல்லிட்டு நைட்டு நடந்ததெல்லாம் யோசிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது அவர் சொன்னதெல்லாம். ஷிட், தாங்கி என்ன விளையாடா பார்த்துருக்க? ஐயோ எங்கே போனால் தெரியலையே அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ மாமா,
சொல்லுங்கள் மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? என் பொண்ணு எப்படி இருக்கா? என் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுங்களேன். சரி நீங்களே பேசுங்க அப்படி சொல்கிறாரு. ஸோ அவருக்கு புரிஞ்சது நீங்கள் அங்கே போகலன்னு. அது சும்மா தான் பண்ண மாமா அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ இதே சைடு தேங்க் சைடுக்கு ஃபோன் பண்ணுறாரு. தேங்கா அம்மா, ஏய் என்னடா வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஏன் என் மருமக உனக்கு சரியாக சமைச்சு போட மாட்டாளா? இல்லையே, வாயின் அப்படிலாம் பண்ண மாட்டாளே, எங்கே ஃபோனை கொடு நான் கேட்குறேன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் தேங்கா, அதுவும் புரிஞ்சது நீங்கள் அங்கேயும் போகலன்னு. இங்கே போனேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு ரொம்ப பதட்டமாகிடுது. ஸோ வேகமாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கார் எடுத்துகிட்டு உங்களை தேடி வர்றாரு. ஆக்சுவலாக தேங் ஒரு மிட் மார்னிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி எழுந்திரிச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி அவங்களாம் 4 மணிக்கு எழுந்திரிச்சிக்கிட்டாங்களா அப்படி சொல்லலாம் கேட்கக்கூடாது, அது இமேஜினேஷன் ஸ்டோரி தானே. ஸோ தேங் உங்களை தேடுறாரு, எந்த இடத்துலையுமே நீங்கள் இல்லை. ஸோ தேங்க் ஒரு மாதிரி ஆகிடுது. தேங்க சிப்பே இல்லைடா உனக்கு, அவள் சின்ன பொண்ணு, அவகிட்ட என்ன பேசணும் தெரியாமல் பேசி வச்சுட்டியே. ஷோ எங்கே போனால் தெரியல, வயான் அப்படி சொல்லிட்டு எல்லா இடத்தையும் கத்துறாரு. நீங்கள் எங்கேயாச்சும் இருப்பீங்களான்னு. பட் நீங்கள் எங்கேயுமே இல்லை. அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறாரு கார் எடுத்துகிட்டு. அப்போ லாஸ்ட்டு ஸ்டாப்பிங்கில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்ல, அந்த பஸ் ஸ்டாண்ட் தான். ஸோ அங்கே தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ரொம்ப உங்கள் முகமே ரொம்ப பேலாக இருக்குது. ஸோ தாங்க அப்படியே அப்போ சொல்லிட்டு வேகமாக காரை எடுத்துகிட்டு வெளியே இறங்கி உங்ககிட்ட நிற்கிறாரு. ஆமாம் அப்படி சொல்கிறீங்க. தாங்க பலாரும் உங்கள் காலத்துலேயே ஒரு ஸ்லாப் தான். அறிவர் காடி உனக்கு, என்னடி பண்ணிட்டுருக்க? இந்த பாரு, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், இது மாதிரி வெளியெல்லாம் வராத வயன். நீ தானே மாமா சொன்னீங்க, என்னை வெளியே போக சொன்னீங்க, என்னை ஏட்டியோன்னு சொன்னீங்களே, அதான் கஷ்டப்படுத்த வேணான்னு நான் உங்களை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த வேர்டெலாம் கேட்டோடனே தாயஎனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பார் வயன், சரி தப்பு தான், நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, நீ வா வீட்டுக்கு போகலாம். இல்லை மாமா நான் வரல. ஏய் நான் விளையாடுறியா, வா வயன். இல்லை மாமா நான் நிஜமாக வரல. இந்த பாரு வயன், நீ ஃபஸ்ட்டு என் கூட வா அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. நீங்களும் காரில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. இப்போ வீட்டுக்கு ரீச் ஆகிட்டீங்க. தாங்க அப்படியே உங்கள் கீழே நீட் லோன் போட்டுக்கிறாரு. நீங்கள் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க நீட் லோன் போட்டு. வயன் எனக்கு தெரியும் வயன், உனக்கு என்ன பிடிக்கும்னு. ஆனால் எனக்கு ஸ்டெல்லா தான் வேணும்டி. அவள் எல்லாமே இருக்க முடியல. நான் அவளை இவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்னை புரிஞ்சுக்கல. வேறு கேஸ்ட்டு வேறு ரிலீஜன் சொல்லி அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி தரல. அதை பாருவேன், நீ சின்ன பொண்ணு, உனக்கு நிறைய இருக்குது, இன்னும் நீ உன் லைஃப்பில் நல்லா அச்சீவ் பண்ணணும். ஸோ நான் சொல்கிறது நீ கேட்பல்ல. என்னது மாமா? பையன், நமக்கு மேரேஜ் ஆகி 3 months தான் ஆகுது. அட்லீஸ்ட் 6 months ஆனால் தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ண முடியும். நான் அப்ளை பண்ணுறேன், நீ எனக்காக சைன் போட்டு தரியா அப்படின்ற மாதிரி தயங்கி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே நிம்மதி தயங்க பார்க்குறீங்க. என்ன பேசுறதுன்னே தெரியல உங்களுக்கு. நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே ஏஞ்சி நிற்கிறீங்க. என்னாச்சு வயன்? நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை மாமா, உங்கள் இஷ்டம் போல் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. தேங்க் உங்களை உங்களை பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் வேறு வழி இல்லைல்ல. ஸோ அப்படி தான் கொஞ்சம் டேஸ் போகுது. இப்போ நீங்கள் பெருசாக தேங்கிட்ட பேசுகிறதே இல்லை. அவருக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுவீங்க தவிர பேச மாட்டீங்க. ஸோ தேங்க ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. தேங்க அடிக்கடி வீட்டுக்கே வர மாட்டார், ஃபோன் கூட பண்ண மாட்டார். நீங்களாம் ஃபோன் பண்ணி கேட்டால் தான் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ உங்கள் வீட்டுக்கு எல்லாம் ரிலேட்டிவ்ஸும் வந்துடுறாங்க. தேங்கோட அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மாலாம். ஆக்சுவலாக என்னென்னா அவங்க ஊரில் லைக் ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு எல்லோரும் வரணும். அந்த இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் தனியாக தான் இருப்பீங்க. அப்போ காலிங் பில் சவுண்ட் கேட்குது. என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அவங்க அப்பா அம்மா, தேங்கோட அப்பா அம்மாலாம் இருக்காங்க. அம்மா, அப்பா, அத்தை, அங்கிள் வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே கூப்பிட்டு வச்சு டீ காஃபிலாம் கொடுக்குறீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், மயன் மாப்பிள்ளை இல்லை, அப்புறம் ஆஃபீஸ் போயிருக்காரு. ஓ சரி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் தான் நாங்களாம் வந்தோம். மாப்பிள்ளையே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு இப்போ டைம் இல்லை. நம்ம ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது பையன், நீங்களும் தயங்க மறக்காமல் வந்துடுங்க. ஆமாம் வெள்ளிக்கிழமை தான் அப்படி சொல்கிறாங்க. ஓ சரி, நான் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். என்ன கேட்டு சொல்கிறியா? என் பையன் அதெல்லாம் வருவாமா அப்படி சொல்லிட்டு தேங்கோட அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் சிரிச்சிட்டே சரிங்க அத்தை நான் வந்துடுறேன் அப்படி சொல்கிறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் வீடே கலகலன்னு இருக்குது. ஸோ அப்புறம் அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. தாங்க நைட்டு போல் ஒரு 10 மணிக்கு தான் வராரு. நீங்கள் தாங்க பார்த்துட்டு, மாமா சொல்லுவேன். இல்லை ஊர்லேருந்து அப்பா அம்மா அத்தை மாமாலாம் வந்திருந்தாங்க. ஹேய் அப்படியா? என்னவா? இல்லை ஊரில் ஃபங்க்ஷனா, நம்ம 2 பேரையும் ஃப்ரைடே வர சொன்னாங்க.
வாட், ஃப்ரைடேவா? என்னால் வர முடியாது, எனக்கு மீட்டிங் இருக்குது. இல்லை தயாங், நம்ம நிச்சயமாக போயே ஆகணும், நம்ம கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு தான் போனேன். ஸோ நீங்கள் வாங்க தயாங், நம்ம போயிட்டு 2 நாள் தான், திரும்ப வந்துடலாம். சரி ஓகே போகலாம் அப்படி சொல்லிட்டு தயங்க சொல்கிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறீங்க. ஸோ மார்னிங் 2 பேத்துக்கும் ஃப்ளைட்டு, நீங்கள் உங்கள் ஊருக்கு ரீச் ஆயிடுறீங்க. ஏன் தயாங் வாங்க வாங்க 2 பேர் எப்படி இருக்கீங்க? ஊருக்கு தான் போனீங்க, அதோடு இங்கே வரதே இல்லை அப்படி சொல்லிட்டு எல்லோரும் உங்களை வந்து க்ரீட் பண்ணுறாங்க நீங்கள் வந்ததுனால. ஸோ இப்போ நீங்கள் எல்லோரும் ஹாலில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் பாட்டி இருப்பாங்க, தயாங்கோட பாட்டி, உங்களுக்கு பாட்டி தானே. புதுசாக கல்யாணமான 2 ஜோடிகளும் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எந்த பதிலுமே சொல்லலை, சைலண்ட்டாக இருக்கீங்க. தயாங்கும் அப்படி தான். என்னப்பா சைலண்ட்டாக இருக்கீங்க, சத்தமே காணோம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் தான் பாட்டி இது என்ன கேள்வி, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். சந்தோஷம், சீக்கிரமாக ஒரு பேரனையோ பேத்தியோ பெற்று கொடுத்துருங்க. உங்களை கொஞ்சம் மாதிரி என் கொள்ளு பேரனையும் கொஞ்சிட்டு நான் போய் சேருவேன்ல அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இப்போ தயாங் தான் எனக்கு டயர்டாக இருக்குது, நான் ரூமில் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ நீங்கள் தேங்க பார்க்குறீங்க. ஸோ இப்போ தேங்க பின்னாடியே போகிறீங்க நீங்களும். ஆமாம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேளு? தாங்க நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. முன்னாடி புதுசாக பேர் சொல்லிலாம் கூப்பிடுற. சாரி மாமா, ஆனால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் அந்த பொண்ணு வேண்டான்னு நம்ம வீட்டில் இருக்கவங்க தானே சொன்னாங்க. பெரியவங்க சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும் மாமா, அதை புரிஞ்சுக்காம நீங்கள் இந்த பாரு வயன் தேவையில்லாத பேசாத. நீ கூப்பிட்டன்றதுனால தான், அதுவும் உனக்காக இல்லை, நம்ம வீட்டு ஆளுங்களுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தேன். இந்த பாரு தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத வயன். இங்கே பாருங்கள் மாமா, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கேளுங்க. நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஸ்டெல்லா ஒன்றும் நல்லவே இல்லை மாமா. வயன் வார்த்தையை பார்த்து பேசு. ஸ்டெல்லா பற்றி உனக்கு என்னடி தெரியும்? இங்கே பாருங்கள் மாமா, எனக்கு எல்லாம் தெரியும். அவள் ரொம்ப மோசமானவ. அவள் உங்ககிட்ட மட்டும் இல்லை, நிறைய பொண்ணுங்கக்கிட்ட இப்படி தான் பழகிறா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ தேங்க் அவ்வளோதான், செம்மையாக கோவம் வந்துடுது. ஸோ உங்களை பலார்னு ஸ்லாப் பண்ணிடுறாரு. இன்னொரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்கேன், கண்ணு பழுத்துரும். என்னடி நினச்சிட்ருக்க? உன்ன மாதிரி அடுத்தவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறவில்லை என் ஸ்டெல்லா அப்படி சொல்லிட்டு தேங்க அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் எப்படியாவது உனக்கு ப்ரூஃப் பண்ணுவேன் மாமா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அழகாக ஒரு கோல்டன் கலர் சாரீ வியர் பண்ணிவிட்டு தலை நிறைய பூலாம் வச்சுட்டு அழகாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ தேங்க என்ன தூங்கிட்டு தான் இருக்காரு. மாமா எழுந்துருங்க, டைம் ஆகுது. போ மாமா, சொன்னால் கேளுங்க மாமா, டைம் ஆகுது, இன்னும் 1/2 hour நம்ம கீழே போகணும் அப்படி சொல்லிட்டு தாங்க ஏன் ட்ரெஸ் மாற்றி. ஸோ அவரை போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பீங்க ட்ரெஸ்ஸு. ஸோ தேங்க வேறு வழி இல்லாமல் அதை தான் போட்டிருப்பாரு. ஸோ 2 பேரும் கீழே வரீங்க. ஸோ ஆஃப்டர் தட் எல்லாருமே அந்த திருவிழா நடக்கிற அந்த இடத்துக்கு போகிறீங்க. ஸோ எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி எல்லாம் முடிச்சு ஈவினிங் எல்லோரும் வீட்டுக்கு வரீங்க. அப்போ தேங்கண்ணா அதான் முடிஞ்சிச்சுல்ல, நாங்கள் நீங்கள் நைட்டே கிளம்புறோம். ஐயோ என்ன பார்த்தேன் அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சொல்கிறேன், ஏங்க பாருங்கள் அப்படி சொல்லிட்டு தேங்கோட அம்மா சொல்கிறாங்க. இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு போடா. இல்லைப்பா கொஞ்சம் வேலை இருக்குது. இல்லை மாப்பிள்ள, நீங்கள் கொஞ்ச நாள் இருக்கலாம்ல, நாங்களே என் பொண்ணை பார்த்து என்ன வயன் இங்கே இருக்கட்டும், நான் மட்டும் போகிறேன். ஐயோ அப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா, நீங்கள் கூட்டிகிட்டே போங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் தாயங்க எல்லோரும் பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை அங்கேருந்து கூட்டிக்கிறாரு. உங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, கொஞ்ச நாள் அம்மா அப்பா பார்க்கலான்னு தான் ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ அது நடக்கலன்னொன்னே கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக தான் வரீங்க ஃப்ளைட்டில் கூட. ஸோ அப்படியே நீங்கள் ஊருக்கு ரீச் ஆகிடுறீங்க. ஸோ ரொம்ப கடுப்பாக இருக்குது உங்களுக்கு, சுத்தமாக பிடிக்கல. ஸோ அப்படி நீங்கள் கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ வெளியே ஒரு சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்தா தேங்க்ஸ் ஸ்டெல்லாவை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப சுத்தமாக பிடிக்கல. மாமா யார் இது? ஷீ ஸ்டெல்லா, மை ஃபியான்சி. அப்போ நான் தேங் இவ தான் நீ சொன்ன அந்த பட்டிக்காடா? பார்க்க அப்படி தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு ஸ்டெல்லா அவங்கள பார்த்து நக்கலாக பேசுகிறா. ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், நான் ஒன்றும் பட்டிக்காடு இல்லை. இங்கிலீஷ்லாம் பேச தெரியுமா? ஐ நோ, ஐ எம் எம்பிஏ ஸ்டூடெண்ட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு ஸ்டெல்லா நக்கலாக சிரிக்கிறா. உங்களுக்கு அவ்வளோ சுத்தமாக பிடிக்கல. ஸோ இப்போ தேங்க் தான் இங்கே உட்காரு ஸ்டெல்லா, நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அவளும் சோஃபாவில் உட்காந்துருக்கா. நீங்கள் பின்னாடிக்கா நின்று பார்க்குறீங்க. அவள் அவள் ஃபோனில் அந்த கேலரி பார்த்துட்ருக்கா. அதில் நிறைய பசங்க கூட கிஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கா. உங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, அதை பார்க்கவே பிடிக்கல. எழுந்திரி. என்ன எழுந்துட்டு சொல்கிறேன்? இந்த பாரு, நீ இந்த மாதிரி அசிங்க பிடிச்ச வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் என் மாமாவை ஏமாற்றிட்டுருக்கியா? மரியாதையாக வெளியே போயிடுச்சிட்டலா, உனக்கு மரியாதையாக இருக்காது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அந்தளவுக்கு ஆயிடுச்சா? இந்த பாரு, எனக்கு ஒன்றும் உன் தாங்க தேவையில்லை, அவனோட அட்டென்ஷன் தான் தேவை. ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணணும்னு என் தலையை எழுதியிருக்கு இப்போ அப்படி சொல்கிறா. அப்போ
அப்போ நீ உண்மையாக என் மாமாவை லவ் பண்ணலையா? உண்மையாக லவ் பண்ணுறதுக்குலாம் அவங்ககிட்ட ஒன்றும் பெருசாக இல்லை, உன்னை மாதிரி பட்டிக்காடு தான் உன்னை லவ் பண்ணும் அப்படி சொல்லி செல்லா சொல்கிறா. மாமா சீக்கிரம் வாங்க, இவ பேசுறதெல்லாம் கேளுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. அதுக்குள்ளே அவள் ஒரு மாதிரி கன்னத்தில் கை வச்சுக்கிறா. அப்போ தயாங் ஒளி வந்துட்டு என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்போ ஸ்டெல்லா தான் தயாங் உன் ஒய்ஃப் என்ன அடிச்சிட்டா தயாங் அப்படி சொல்லிட்டு நடிக்கிறா. அதெல்லாம் தயாங்கு செமையாக்கம் வருது. வயன் ஸ்டெல்லா வடிச்சியா? மாமா நான் அடிக்கல மாமா, நீ அப்போ ஃபோனை வாங்கிப்பாரு, அப்போ உன்னை ஏமாத்துறா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நான் உன்னை அடிச்சேன் தான் கேட்டேன். இல்லை மாமா நான் அடிக்கல, ப்ளீஸ் என்ன நம்பு அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆஹா தயாங் உங்கள் பேச்சு கேட்கவே இல்லை. அவருக்கு செமையாக கோவம் வருது. உங்களை அடிக்க வராரு. அப்போ ஸ்டெல்லா தான் இல்லை தயாங் நீ இவ்வளோ அடிக்காது, அப்புறம் எனக்கு கொண்டுட்டு வரலான்னு பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஸ்டெல்லா பயங்கரமாக ஆக்டிங் போட்டுட்ருக்கா. ஸோ தயாங்கும் உங்களை பார்க்க கோவமாக வருது. வயன் வெளியே போ மாமா, வெளியே போ. அம்மா நான் எங்கே போவேன், வெளியே போன்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி வெளியே இழுத்து விட்டுறாரு. டோரையும் லாக் பண்ணிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ப்ரோக் ஆகிட்டீங்க, என்னடா இது இப்படி பண்ணிட்டாரே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கதவை தட்டி பார்க்குறீங்க. பட் தேங்க் திறக்கவே இல்லை. ஸோ நீங்களும் அப்படியே நடந்து போயிடுறீங்க. ஸோ செமையாக மழை வேறு பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அப்படி போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு உங்கள் வாழ்க்கையை நினச்சி யோசிச்சுட்ருக்கீங்க. சிட்டு மாதிரி சுற்றிட்டு இருந்தேன், என் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எப்போ கல்யாணம் பண்ணணும், என் வாழ்க்கை நரகமாயிடுச்சு. என் மாமாவை கல்யாணம் பண்ணாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது இல்லை, அவரே என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டார். இதுக்கு மேலே நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எழுந்து அந்த மெயின் ரோட் அந்த மெயின் ரோடு வழிக்காக நடந்துட்டுருக்கீங்க. அங்கே வண்டியில் செம ஃபாஸ்ட்டாக வரும் இல்லையா, நீங்கள் அப்படி நடந்துட்டுருக்கீங்க. மேக்ஸிமம் ஆஃப் த வண்டி உங்களை இடிக்கல, பட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் ஒரு ட்ரக் உங்களை இடிச்சது. ஸோ அவ்வளோதான், நீங்கள் அப்படியே பறந்து போய் கீழே விழுறீங்க. உங்களை சுற்றி கூட்டமாக சூழ்ந்துடுது. உங்களுக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்கு. இப்படியே இந்த சீன் கட் பண்ணலாம். இங்கே ஸ்டெல்லா உன் ஒய்ஃப் ரொம்ப மோசமானவளாக இருக்கா, சரிடி நீ அழுவாத, நீ போ வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஸ்டெல்லாவும் ஏன்ச்சு வாஷ்ரூம் யூஸ் பண்ண போய்ட்றா. ஸோ இப்போ அவள் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வருது. அவர் என்னென்னு பார்க்குறாரு, என்ன இது ஏதோ வீடியோ மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு அதை அழுதி பார்க்குறாரு. பார்த்தா ஸ்டெல்லாவும் வேறு ஒரு பையனும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வீடியோ தான் அது. அதை பார்த்தோன்னே ஷாக் தாங்கலை. ஏன்னா அவர் ஸ்டெல்லாவை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பார். பட் அவர் சீட் பண்ணுறான்றது அவருக்கு இப்போ தான் புரியுது. ஸோ ஸ்டெல்லாவும் பேபி ஐம் ஓகே அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. தேங்க அவளை முறைச்சி பார்க்குறாரு. என்னாச்சு பேபி அப்படி சொல்லிட்டு கேட்குறா. இப்போ தேங்க அந்த ஃபோனை திருப்பி காட்டுறாரு. அவ்வளோதான் ஸ்டெல்லா, அது இதெல்லாம் என்னது, அது ஓகே இதுக்கு மேலே நான் மறைக்க விரும்பலை. நானே உன்னை எப்போ கழட்டி விடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே நீயே பார்த்துட்ட, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் தான், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்க பிடிக்கல அப்படி சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே தேங்க் பல்லார்னு ஸ்டெல்லாம் ஸ்லாப் பண்ணிடுறாரு. அப்படியே அவர் கழுத்தை பிடிக்கிறாரு. உன்னால என் வயனை நான் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படி சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வருது அவருக்கு அவர் மேலேயே. இந்த பாரு நான் ஒன்றும் உன்னை அந்த மாதிரிலாம் பண்ணவே சொல்லலையே, இங்கே பாரு உனக்குலாம் அந்த பட்டிக்காடு தான் கரெக்டாக இருப்பான். அண்ட் தென் ஓகே இதோட நம்ம ஜேர்னி முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு இந்த பாரு இனிமேல் என்னை தேடி வரணும்னு நினைக்காது, என் மேலே கை வைக்கணும்னு நினச்சி அவ்வளோதான் நீ அப்படி சொல்லிட்டு ஸ்டெல்லாம் அங்கே போயிடுறா. எனக்கு சுத்தமாக பிளாங்க் ஆயிடுச்சு. இப்போ அவர் நீங்கள் எங்கே போனீங்கன்றது தான் அவருக்கு தாட்டே. ஸோ வயன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாரு. ஸோ அவருக்கு எங்கேயுமே கிடைக்கல. பட் நீங்கள் இருந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்து லைக் எப்படி சொல்கிறது, அந்த பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரே கூட்டமாகவே இருக்குது. அப்போ தேங்க் தான் என்னாச்சுங்க, இல்லைப்பா இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, அந்த பொண்ணு இப்போ தான் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க. ஆம்புலன்ஸா, அந்த பொண்ணு எப்படி இருந்தா, எப்படிமா இருந்தா, அந்த அக்காவுக்கு முடி நீட்டாக இருந்துச்சு, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படி சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு சொல்லுது. அவ்வளோதான் தாங்க்கு ஷாக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அது நீங்கள் தான். ஸோ எந்த ஹாஸ்பிட்டல் கேட்டுட்டு வேகமாக அங்கே போகிறாரு. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு உங்களை கேட்குறாரு. ஸோ உங்களை அட்மிட் பண்ணவங்க அங்கே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க போயிட்டு என் ஒய்ஃப் நீங்கள் தான் நீங்கள் தான் அவங்க ஹஸ்பண்டா, என்ன சார் நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு அவ்வளோ அடிபட்டிருக்கு, இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க, அவ்வளோதான் லவ்வா உங்களுக்கு அவங்க மேலே அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. ஸோ தேங்க ஒன்றுமே புரியல. ஸோ அந்த ஐசியூ வார்டுக்குள்ளே பார்க்குறாரு. உங்களுக்கு அந்த இது போயிட்டுருக்கா, லைக் உங்களுக்கு இது போயிட்டுருக்கு, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ தேங்க் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் எல்லாத்தையும் நினச்சி பயங்கரமாக அழுறாரு, உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் தட் உங்களுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சது. டாக்டர் வெளியே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தை கண்ணு முழிச்சிருவாங்க அப்படி சொல்கிறாங்க. பெரிய அடிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஸோ தேங்கும் உள்ளே வந்து பார்க்குறாரு. உங்களுக்கு தலையில் கையிலலாம் கட்டு போட்டிருக்கு. ஸோ அப்படியே கிட்டே வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு மயன் சாரிம்மா நான் ஒன்று புரிஞ்சுக்கல ஐநோ அப்படி சொல்லிட்டு தேங்க் பயங்கரமாக அழுகுறாரு. நான் மன்னிச்சிடுவேன், அந்த ஸ்டெல்லாம் நல்லவன் தான் நான் நினச்சேன், ஆனால் அவன் இப்படி ஏமாற்றுவான்னு எனக்கு தெரியாதுடி.
நீ தான் என் தங்கம் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ தேங்க பார்த்துட்டு மாமா அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ தயங்கம் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படி சொல்கிறீங்க. சாரி வயன். அப்புறம் அப்படியே ஒரு 3 days போகுது. உங்கள் வீட்டில் யாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஓகேவாக இருந்திருப்பீங்க. மாமா நம்ம வீட்டுக்கு எப்போ போகலாம் தங்கம், கொஞ்ச நாள் இரு மாமா. அப்போது இந்த பார் வயன், அவள் கதையை நீ கேட்காத. நீ சொன்னப்பே நான் நம்பியிருந்துருக்கணும். தப்பு தாண்டி, காலில் வேணால் விழுறேன் அப்படி சொல்லிட்டு தாங்க அப்படியே உங்கள் காலை பிடிக்கிறாரு. நீங்கள் மாமா தயவுசெய்து எந்திரிங்க அப்படி சொல்கிறீங்க. இப்போ தயங்கம், உனக்கு என் மேலே கோவம் இல்லைல்லடி? எந்த கோவமும் இல்லை மாமா. நீங்கள் உங்கள் தப்பை உணர்ந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் உங்களை தண்டிக்கணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. அப்படியா? பரவாயில்ல, என்ன தண்டனை வேணால் கொடு. அப்படியா? ஆமாம். அப்போது எனக்கு முத்தம் கொடுங்க அப்படி சொல்கிறீங்க. ஸோ தேங்க சிரிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு கிஸ்ஸாக கொடுக்குறாரு. ஸோ அப்படியே தான் அந்த டேஸ் போகுது. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டீங்க. வீட்டுக்கு வந்ததுலேருந்து தேங்க உங்களை தங்கமாக பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு நடக்க கூட விடுறதில்ல. ஸோ அப்படி தான் ஒன் டே நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தாங்க உங்களுக்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு வராரு. ஆமாம், நானே பண்ணிக்க மாட்டேனா? என் மொயன் அவள் என் குழந்தை அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கூட்டி விட்டுறாரு. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது தேங்க இப்படிலாம் பண்ணுறதை பார்த்து. ஏன் மாமா, நீ முன்னாடியே அப்படி இருந்திருக்கலாம்ல? ஏன்டி? இல்லை மொயன், அவள் கதையை விடு, அவள் போயிட்டா, இனிமேல் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் சிரிச்சிட்டே லவ் யூ தேங்க மாமா, லவ் யூ டூ வயன் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படி தான் அவங்க லைஃப் ஹாப்பியாக போகுது. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் என் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு டைம் இல்லை, இருக்கிற டைமில் இவ்வளோ தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சூன் பார்க்கலாம். மற்ற அந்த 2 ஷார்ட்ஸ்லாம் நான் போட்டுருவேன்டா. ஜிம்மினுக்கும் நாளைக்கு இல்லைனா நாளைக்கு நான் 1 ஷார்ட் போட்டுருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். நீங்கள் கமெண்ட் பண்ணலன்னா எனக்கு அடுத்த வீடியோ போட தோணாது. உங்களோட மைண்ட் செட் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ தயவுசெய்து எல்லோரும்